Hello guys, welcome to my channel S&S Home Cooking. நாம இன்னைக்கு நல்ல டேஸ்டியான சிக்கன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இதுக்காக ஒரு பாத்திரத்துல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா சூடாகி வந்ததுக்கு அப்புறமா 3 துண்டு அளவுக்கு பட்டை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 4 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கு அப்புறமா இதுல 3 பச்சை மிளகாயை ரெண்டா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா கறிவேப்பிலை இலை, 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணது. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே இது கூட கொஞ்சமா கல்லுப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுல 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்க 3 தக்காளியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா கொலைய வெந்து வரட்டும். அதுக்கு அப்புறமா நம்ம இதுல சிக்கனை சேர்த்துக்கலாம். தக்காளி பாருங்க எவ்வளவு நல்லா வதங்கி இருக்குன்னு. இப்போ இதுல 1 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிட்டு தண்ணி எல்லாம் எதுவுமே இல்லாம இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம். சிக்கன்ல இருக்க தண்ணியிலேயே கொஞ்ச நேரம் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கு அப்புறமா நம்ம இதுல மசாலாலாம் சேர்த்துடலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வரைக்கும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் இதெல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். நம்ம சைடில் மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்காக மிக்சர் ஜாரில் 2 துண்டு அளவுக்கு பட்டை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் மிளகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் இதெல்லாமே சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய், ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் இதெல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருங்க. சிக்கன் பாருங்கள் அதில் இருக்க தண்ணியிலேயே எவ்வளோ நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்ட்டு. இது கூடவே நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா இதில் நம்ம குழம்புக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க. மூடி போட்டு வச்சுருங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா இதை நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நல்லா கிளறிட்டு இறக்கணும். அப்படின்னா நல்ல டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி. இது இட்லி, தோசை, சாப்பாடு, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.